ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ரமே மனோரமே சகஸ்ரநாம துத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வரானனே என்று சொல்லக்கூடிய ராமனின் பெருமையை நம்மால் சொல்ல இயலாது. ஏனென்றால் அப்பேற்பட்ட பெருமைக்கும் புகழுக்கும் சத்தியத்திற்கும் தர்மத்துக்கும் வழிகாட்டியாக இருந்தவன் ராமன். அவருடைய தூதனான ஹனுமன் ராமதூதன் அவருடைய ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய பிறந்த நாள் விழா சோமவாரம் திங்கட்கிழமை அதிகாலை முதல் மறுநாள் அதிகாலை வரை மூல நட்சத்திரம் இருக்கிறது. அமாவாசையுடன் சேர்ந்து வருகிறது. வருடா வருடம் மார்கழி மூல நட்சத்திரம் என்றாலே ஹனுமனுடைய நாள். ஹனுமன் இந்த பூமியில் அவதரித்த நாள் என்று சொல்லிக்கொள்வதில் நாம் பெருமை அடைகிறோம். அப்படிப்பட்ட உன்னதமான நாளை சிறப்பாக பெருமையாக சிறப்புடன் நாம் கொண்டாடி வருகிறோம் நம்முடைய பாரத தேசத்தில். அப்பேற்பட்ட உன்னத நாளில் நாம் ஹனுமனை பிரார்த்தித்து அவரை வழிபட்டு நம்முடைய கர்மவினை ஊழ்வினை அனைத்தையும் போக்கிக் கொள்வோம். ஏனென்றால் அப்பேற்பட்ட உன்னதமான சிறப்பான மிகவும் முக்கியமான நாளாக திகழ்கிறது நாளைய நாள். அதுவும் சூரியனுக்கு உரிய நாள் சோமவாரம். ஹனுமனுக்கு சூரியனே குருவாக ஏற்றுக்கொண்டார். அதேபோல் விநாயகரும் சூரியன்தான் குரு. இவர்கள் இருவருமே பிரம்மச்சாரிகள். இரண்டு பேருமே விலங்கின் சொரூபத்தில் இருக்கக்கூடியவர். கஜனாகவும் வானர சேஷ்டனும் திகழக்கூடிய ஹனுமனும் விநாயகரும். இந்த நாளில் நாம் அவரை வணங்கி ஆலயம் சென்று துளசி மாலை சாற்றி வெண்ணெய் திருமார்பில் சாற்றி ஆஞ்சநேயனுடைய திருமார்பில் வடைமாலை சாற்றி தயிர் சாதம் படைத்து வழிபடலாம். தயிர் சாதம் மிகவும் விசேஷமானது ஹனுமனுக்கு. அன்று முடிந்தால் அன்னதானம் செய்யலாம். முடிந்தவர்களுக்கு தேவைப்படுகிறவர்களுக்கு நலிந்தோருக்கு. அப்படிப்பட்ட இந்த உன்னதமான நாள் நாம் ஒவ்வொருவரும் அதை சிறமேற்கொண்டு செய்ய வேண்டும். ஏனென்றால் ஹனுமனை அழைத்த பலன் கூட சேர்ந்து ராமபிரானை அழைத்த ராம நாமத்தை சொன்ன புண்ணியம் என்று இன்றும் பலர் அறிய பல செயல்கள் செய்து நம்மையெல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கிறான் ஜெய வீர ராமதூத ஹனுமான். அந்த நாளில் நாம் ஸ்ரீராமதேயம் எழுதுவது ஸ்லாகியம், சுந்தரகாண்டம் படிப்பது அதைவிட மிக ஸ்லாகியம். அதற்கு மேலாக முடிந்தவர்கள் ஸ்ரீராம ராம ராமேதி என்று சொல்லக்கூடிய சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய அந்த நாமத்தை 3 முறையோ 12 முறையோ சொன்னாலே விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து ஜபித்த புண்ணியம் என்று சாஸ்திரங்கள் வேதங்கள் கூறுகிறது. அப்பேற்பட்ட உன்னதமான நாளில் ராமதூதனை பிரார்த்திப்போம். ஏனென்றால் ராமனுக்கே ராமநாம பெருமையை எடுத்துரைத்தவன் ஹனுமான். சேதுபந்தனம் அணை கட்டி இருக்கும்போது ராமனும் அங்கு அமர்ந்திருந்தார். வானர சைன்யங்கள் அனைவரும் சேர்ந்து கல்லை போட்டு அணை கட்டி கொண்டிருந்தார்கள். அப்போது ராமபிரானுக்கு ஒரு ஆசை, எல்லா ராமதூதர்களும் செய்கிறார்கள், நாமும் செய்வோம் என்று ஒரு கல்லை எடுத்து போட்டார். அந்த கல் நிற்காமல் தண்ணீரில் அடித்து சென்று விட்டது. அப்பொழுது இதை ஹனுமன் கவனித்து கொண்டிருந்தான். ராமருக்கு சிறிது மனக்கலக்கம். ஹனுமனை பார்த்து கேட்டால், அனைவரும் போடக்கூடிய கல் நிற்கிறது, நான் போட்ட கல் ஒன்றும் நிற்கவில்லை, இதன் தத்துவம் என்ன புரியவில்லை என்று ஹனுமனை பார்த்து கேட்டபோது ஹனுமன் சிரித்து கொண்டே, நீங்கள் ராமனாக இருக்கலாம், இருந்தாலும் ராம நாமத்தை சொல்லி அந்த கல்லை நதிக்கரை சேர்த்தால் நிற்கும் என்று இந்த ராம நாமத்தின் பெருமையை சொன்னவன் ஹனுமான். ராமனுக்கு தூதுவராக இல்லாமல் நாம் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியாக வாழ்க்கையை இப்படி வாழ வேண்டும்,
ஆபிசார பிரயோகம் என்று சொல்லக்கூடிய பில்லி சூன்யம் அனைத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பையும் நிவர்த்தி கொடுத்து காப்பாற்றக்கூடியவன் ஹனுமான். ராமரும் லக்ஷ்மணரும் பிரம்மாஸ்திரத்தில் கட்டுப்பட்டு இருந்தபோது அனைவரும் கேட்டார்கள், யார் சென்று அந்த சஞ்சீவ மூலிகையை கொண்டு வருவது என்று. அனைவரும் இவர்கள் சொல்லபோது அனுமன் வாய் அழைத்து கைகூப்பி நின்று கொண்டிருந்தான். அப்போது நீலன், ஹனுமனே சிறந்த வானர சைன்யத்தின் தலைவன், அவரை சென்று சஞ்சீவ மூலிகையை கொண்டு வரும்படி பணிக்கலாம் என்று கூறியபொழுது, ராமநாமத்தால் என்னால் செய்ய முடியும் என்று ராமநாமத்தை சொல்லி தன்னுடைய விஸ்வரூபத்தை காண்பித்து விண்ணில் பறந்து சஞ்சீவ மூலிகைக்கு பதிலாக சஞ்சீவி மலையை பேர்த்து ஏற்றுக்கொண்டு வந்து ராமர் லக்ஷ்மணன் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய வானர சைன்யங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பித்து அவர்களை வாழ வைத்தான், அவர்களுக்கு வாழ்வை கொடுத்தான் ஹனுமான். அப்பேற்பட்ட உன்னதமான தெய்வத்தின் திருநாள் என்று சொல்லக்கூடியதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். பெருமகிழ்ச்சி அடைந்து நாம் ராமதூதனை வழிபெற வேண்டும். மூல நட்சத்திரமே ஒரு சிறப்பு வாய்ந்தது, பெருமை வாய்ந்தது. அதனால் சில பேர் பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்லுவார்கள். அது தவறான கருத்து. ஆண் மூலம் அரசாலம் என்பார்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்பது தவறான கருத்து, தவறு என்று நான் கூற கடமைப்பட்டுள்ளேன். நிர்மூலமாகாது. நிர்மூலமாக எந்த காரியமும் தடையில்லாமல் இந்த மூலத்திற்கு அதிபதியான ஹனுமனால் நடத்த முடியும். ஹனுமன் நடத்துவான் என்பதற்கு ஒரு சான்று. ஏனென்றால் பெண்ணுக்கும் பெண்மைக்கும் பெருமை சேர்த்தவன் ஹனுமான். சீதாதேவி ராவணனால் சிறைபிடிக்கப்பட்டு அங்கு ராவணனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தபோது ராமதூதனாக சென்று கணையாழி கொடுத்து அதன் மூலம் ராமதூதன் நான் என்று கூறி அவங்களுடைய பயத்தை போக்கி ராமனால் ராவணன் வதைக்கப்பட்டு நீங்கள் மீட்டெடுக்கப்படுவீர் என்று அவருக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை கூறி அவர் மறிக்க வேண்டிய நேரத்தில் தான் வாழ்வதன் மீதே வீண் என்று சீதை நினைத்த போது ராமதூதன் சென்று அவர்களை காப்பாற்றினான். ராமன் போரில் ஜெயித்தவுடன் சீதைக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவே ராம ஜெயம் என்று எழுதி காண்பித்தான். அப்பொழுது முதல்தான் ஸ்ரீராமஜெயம் எழுதக்கூடிய வழக்கம், ராமஜெயம் எழுதக்கூடிய வழக்கம் வந்தது. இதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டு கருத்துக்களை சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்றாமல் சொல்ல வேண்டுமே தவிர புரியாமல் சொல்லி மற்றவருடைய மனதை நோகும்படி, அதுவும் பெண்களுடைய மனதை நோகக்கூடிய அளவுக்கு எந்த வார்த்தைகளையும் சொல்லக்கூடாது, நடத்தக்கூடாது, அப்படி நாம் இருக்கக்கூடாது என்பதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். சீதா ராமனாகவே ஹனுமன் பார்க்கிறான். அப்படி இருக்கும்போது பெண்களை குறை கூற அளவுக்கு எந்த வார்த்தைகளையும் நாம் சொல்லக்கூடாது, நடத்தக்கூடாது. ராமதூதன் அனைவருக்கும் தெய்வம், அனைவரும் ரட்சிக்கக்கூடியவன், அனைவரும் காப்பாற்றக்கூடியவன் என்பதை புரிந்து கொண்டு ஹனும ஜெயந்தியை சிறப்பாக கொண்டாடி நாமும் வாழ வேண்டும், நாடும் வளர வேண்டும், அனைவரும் நலமாக வாழ வேண்டும். ராமதூதனை பிரார்த்திப்போம், ராமனின் அருளை பெறுவோம், ராம ஜெயத்தை ஏற்படுத்துவோம், ராமராஜ்யம் நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு சீதாலட்சுமண பரத சத்ருகன் ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பிரார்த்தித்த ஆசீர்வாதம். ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.